திருமணம் காலதாமதமாகிறதுக்கு செவ்வாய் தோஷம் ஒரு காரணமா சொல்றாங்களா? செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடத்துல குரு நீச்சமாகும். இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பாவங்கள்ல செவ்வாய் இருக்கும் பொழுது, அங்க குரு பார்த்தால் அந்த தோஷம் மத்தியமமாகும்ன்றது விதி. அதே போல செவ்வாய் எந்த பாவத்துல இருக்கிறதோ, அந்த பாவத்தில் குருபலம் எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். அப்ப குருபலத்த வலுப்படுத்திட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தெய்வ அனுகூலங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா, செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகம். குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம். குரு என்ற ஆன்மீக கிரகம் வரும்பொழுது தான் செவ்வாயுடைய தோஷமானது குறையும். ஒரு ஆன்மீக வழிக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தை, ஒரு இல்லறம் சார்ந்த விஷயங்களுக்கு போகக்கூடிய பாதையை வழிகாட்டும். அப்ப வியாழக்கிழமையில முருகப்பெருமானுக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய் தோஷம் குறையும். அதே போல திங்கட்கிழமையிலையும் செவ்வாய் ஓரையில முருகப்பெருமான வழிபாடு பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்க நினைச்ச காரியம் நடக்க, திருமணம் நடக்க உதவும். நன்றி, வணக்கம்.